வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேம், ப்ரெக்னென்சி டைமில் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது அதை எப்படி மேம் சேஃப் டெலிவரிக்கு கொண்டு போகிறது? ஓகேம்மா, நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், எப்போ பிபி வரும்ன்றதை பார்த்தோம், அதனுடைய அளவெல்லாம் பார்த்தோம். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பிபியை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ரெக்னென்ட் உமனில். ஸோ அவங்கள ரெகுலராக செக்அப் வர சொல்லணும். முடிஞ்ச அளவு எவ்ரி 15 days வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்கள அப்போ என்ன பார்க்கணும்னா, அவங்களுடைய முதல் பிபி செக் பண்ணணும், யூரின்ல ஆல்புமின் இருக்கான்னு பார்க்கணும், அவங்க வயிறில் குழந்தை நல்லா வளருதான்னு பார்க்கணும். யூஸ்வலி இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ஐயூஜிஆர் குழந்தைங்களாம் பிறக்கும், அதாவது இன்ட்ரா யூட்ரைன் growth ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அதனுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவங்க வயிற்று மேலே அந்த அளவை பார்த்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ப்ளஸ் ஸ்கேன் பண்ணணும், ரிப்பீட்டட் ஸ்கேன் பண்ணணும். அதே மாதிரி நஞ்சுக்கொடி நல்லா இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம். அண்ட் குழந்தைனுடைய டாப்லர்னு ஸ்டடி, அதாவது குழந்தைக்கு இந்த நஞ்சுக்கொடியிலேருந்து ரத்தம் போகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணிடுவோம். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க ப்ரெக்னன்சியை ப்ரொலாங் பண்ணுறதா இல்லை முன்னாடியே டெர்மினேட் பண்ணுறதான்றது முதல் பார்ப்போம். அடுத்தது பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா முதல் மதர்னுடைய உயிருக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர பாப்பானுடைய உயிர் செகண்டரி தான். பட் ரெண்டையுமே சேர்த்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி நல்லபடியாக அவங்கள சேஃப் டெலிவரிக்கு எடுத்துன்னு போகிறது தான் ஒரு திறமையான டாக்டர்னுடைய சக்ஸஸ். ஸோ நல்ல ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரெக்னன்சியை நீங்கள் சேஃபாக எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. நன்றி மேம். தேங்க்யூ.